கொஞ்ச நாளா முக்கியமான செய்திகள்ல இருந்து தள்ளி இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தற்போதைக்கு மறுபடியும் முக்கிய செய்திகளுக்குள்ள வந்திருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் 27வது திருமண நாள கோலாகலமா அவர் கொண்டாடி இருக்கிறது. அவரோட திருமணத்துக்கு தலைமை தாங்கினது கருணாநிதி அவர்கள் அப்படின்றது இப்போதைக்கு பல பேருக்கு புதிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா 1990ல மதுரையை குலுங்குற அளவுக்கு அத்தனை ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமணம் கருணாநிதி அவர்கள் மட்டும் இல்லாம இன்னும் பல பேர், ஜி.கே. மூப்பனார் அவர்கள், இளையராஜா, சத்யராஜ், பிரபு, எஸ்.எஸ். சந்திரசேகர், பாண்டியன், தியாகு, தானு, ராமநாராயணன், பாரதி ராஜா, மணிவண்ணன், எஸ்.பி. முத்துராமன், சங்கர் கணேஷ்னு திரையுலகத்தில் இருக்கிற அத்தனை முக்கியமான பிரபலங்களும் அந்த ஒரு திருமணத்துல பங்கேற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு 27 வருடங்கள்ல விஜயகாந்த் அவர்கள் வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள். ஒரு நடிகனா இருந்து நடிகர் சங்க தலைவனாகி, நடிகர் சங்க தலைவர்ல இருந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு, கட்சியிலிருந்து எதிர்கட்சி தலைவராகி, இப்போதைக்கு பலவிதமான மாற்றங்கள். அதோட முக்கியமான விஷயம், யாரோட தலைமையில திருமணம் நடந்துச்சோ அவரை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லியே ஒரு கட்சியை அவர் தொடங்கினார் கூட சொல்லலாம். இந்த ஒரு நிலையில குடும்பமே பிங்க் கலர் ஷர்ட், பிங்க் கரை போட்ட வேஷ்டி எல்லாம் கட்டி ரொம்ப அழகா போட்டோஸ்க்கு போஸ்ட் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு பசங்க 2 பேரும் சின்ன கிஃப்ட் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்களாமா. அண்ணன் அண்ணியார வாழ்த்துறதுக்கு வயதில்லை, வணங்குறோம் அப்படின்னு சொல்லி கட்சி தொண்டர்கள் பேனர், அதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் கூட எடுத்து போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜல்லிக்கட்டு கலவரத்தில் பாதிக்கப்பட்ட நடுக்குப்பம் மீனவர்களுக்கு அரிசி, வேட்டி சேலை, ஐஸ் பாக்ஸ், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புல நல திட்டங்களை திரு விஜயகாந்த் அவர்கள் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு உரிய நிவாரணம் கொடுக்கணும். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாத்தையும் போலீஸ் கைது பண்ணக்கூடாது. உண்மையான குற்றவாளிகளை போலீசார் கண்டுபிடிக்கணும். குறிப்பா கலவரத்தில் ஈடுபட்ட சமூக விரோதி கும்பலை அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. ஐயோ, எந்த காரணத்துக்கும் மோடி அவர்கள் மித்ரோ மேரே பாய் और बहनों அப்படி வாயே திறக்க கூடாது. அடுத்தது எங்கிருந்து ஒரு பாம்பு போட போறாருன்னு தெரியாது. பிஜேபிக்காரங்களோட புத்தி எப்பவுமே மக்களுக்காகவும் மக்களுடைய நலனுக்காக எதுவும் யோசிக்க மாட்டாங்க. கிடையாது, அவங்க ரத்தத்திலே கிடையாது,